இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கனால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, இது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அங்க வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரின்னா ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை வந்து ட்ரக், அதை வந்து ஆம்லேட்லேயும் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன, அது ஒரு 25 கோடி 30 கோடியில எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், நானு ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாம் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், நாங்க அதுல பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுல இருந்து, எனக்கு 25 வருஷமா அவனுக்கு தெரியும், எனக்கு துருவ. என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்துல ஒருத்தர், மனோண்ணன். ஸோ அவன் பண்றான், அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நடிச்சு இப்போ வருது. இன்னைக்கு அவனால வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸ்ல சரி எல்லாம். ஆனா அடுத்தடுத்த படங்கள் நீங்க தைரியமா தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேற அவர் வீட்டில் இருக்கு, ஸோ அவனையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த படத்துல கதாநாயகியை நடிச்ச மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. விக்ரம் சாரோட எல்லாம் நடிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, இந்த ஷூட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து ஆடியோ லான்ச்ல அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் என்னை அப்பான்னு கேரக்டர், அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க அப்படின்னு. என்னையா சொல்றேன், 3 பசங்களா? நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சரிடா, ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி, அது லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்ல எனக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து, உங்க மேல கோவம், உங்களுக்கு ப்ரொடியூசர் மேல. ஏ மூவி வாங்கிட்டு வர சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டில வந்து ட்ரக் பெருசா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கறதா என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸ்ல ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை ஓடிடியில பண்ணிருங்க டைரக்டர், விடாதீங்க. எனக்கு அதுதான் கோவம். பரவாயில்லையா, பரவாயில்ல, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல, ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னாரு, விச்சு நீ மட்டும் டைமிங் வந்துட்ட, அப்ப நான் டைமிங் வந்தனா இல்லையான்னு தெரியல. ஸோ பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான், நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இருந்தேன், விச்சு இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் துருவ் இருந்தான். அப்பதான் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசிச்சேன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி ஒரு 10 நிமிஷத்துல கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்ட்ல போட்டோம். இந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது.
இதுல ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ள. அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதுல வேற சிங்கிள் ஷாட் சிங்கிளா வேணும்னு சொன்னாரு அவரு. சிங்கிள் ஷாட்ல வரணும் சார். எனக்கு அதுல நான் கட் பண்ண வேணாம். எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார். ஏன்னா அவ்வளவு லென்த்தி டைலாக். ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையா வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துல தான் எனக்கு. அவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுங்கப்பா சாமிங்களா. ஸோ அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அவ்வளோ கேஸ் ஃபில் பண்றதுக்கு நடிப்பு இருந்துச்சு இந்த படத்துல. அப்ப என்னன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள கேமரா அவரை ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன்ல நான் திரும்பணும், ஒரு ஃபோல்டு பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்ல பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ற முடியாது. ஆனா ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாலி வச்சுள்ள அவன் சூப்பரா நடிக்கிறவன் எல்லாம். ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மரு. நம்ம முருகானந்தெல்லாம் சொல்லவே வேணாம். இது ஒன் ஆஃப் த அதாவது ஒரு இப்ப நாங்க அடுத்தடுத்த படத்துக்கு கூட எங்களுக்கு ஒரு டீம் நாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு. ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமா அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டருக்கு தெரியும் மகேஷன். பட் நான் ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்கேன். அப்பயே ரொம்ப இந்த ஏர் ரஹ்மான் ஸ்டூடியோல இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்ல தான் இருப்பாரு. ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்க சேர்ந்து பயணிக்க போறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். மதி அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதுல எவ்வளவு இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதுல இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார். அதாவது தான் பையன் நடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. ஸோ அந்த அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். ஸோ அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லவே வேணான்னு. நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு திறமசாலி. நீங்க போகாத நாடே கிடையாது. அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க. ஸோ உங்களோட எல்லாம் பழகிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நன்றின்னு. எனக்கு வந்து நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல. பட் நான் உங்க பக்கத்திலே நம்ம இத்தனை 25 வருஷமா பழகிறதுக்கு எனக்கு இந்த கொடுப்பனை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் மனுஷன் வந்து எனக்கு நலன் குமாரசாமி வந்து சூதுகம் அந்த டைம்ல வந்து நலன் வந்து பயங்கர க்ளோஸா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஒரு திங்கிங் தாட்ஸோட ஒரு பர்சன் பாக்குறேன். ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சன். சார் இப்படி பண்ண பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிறவன் வந்து ட்ரக்ல வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரக் டீலர். அவன் மியூசிக் தான் முக்காவாசி பசங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதை சொல்றாரு. ஏய் என்ன இந்த கதையை வச்சுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்ல எடுக்க வேண்டிய படம் இப்படியா கொண்டு வந்து உனக்கு கொடைக்கானல்ல வச்சு எப்படி எடுப்ப? இல்லண்ணே நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இந்த படம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு கிரியேட்டருங்கிற நாலேஜ் கொண்டு போகும் டைரக்டர். ஆனா அடுத்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நான் ப்ரொடியூஸ் பண்றேன். சரிங்களா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும்.
அவரோட அதாவது ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி அது அது பண்ண முடியாது. 25, 30 கோடியே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு டைரக்டருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. இதுவே நல்ல படம். ஒரு 4, 5 படம் 5 கோடி ரூபாய் கிட்ட பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த படத்த. ஏன்னா நீங்க மேக்கிங்லயே பார்த்திருப்பீங்க. சாங்ஸ் எல்லாம் எல்லாமே விஷுவலாவும் ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலா வட்டக்கனால் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு நான் என்ன ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லி இதை நான் வந்து ஒரு சோசியல் அந்த அதுவும் இருக்கு. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் அது. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ யாராவது மிஸ் பண்ணிருக்கேன்னா ஓகே. ஸோ இதுல நடித்த டெக்னீஷியன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. சடனாக ஒரு ப்ரோக்ராம் நேற்று ஒரு 2 மணி போல் தான் நாங்கள் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சதுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இப்போ வரையும் இருக்கிற என்னோடய இணை தயாரிப்பாளர் ஆர்.எம். ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் நீங்கள் நிறையா கதைகளை கேட்டிருப்பீங்க பத்திரிகை மேடைகளில். அதே மாதிரி தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கிட்டோம். பொதுவாக ஒரு கதை பேசிக்கிட்டோம். தயாரிப்பாளர் தேவை, தேடணும். அப்புறம் மனோ சார் மூலயமா எம்பையர் ஃபிலிம்ஸ் மதியழகன் சார் கிடச்சாங்க. திரும்ப கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக வந்துச்சு. திரும்ப மனோ சாரே ராஜேஷ் சாரை கொடுத்தாங்க. மனோ சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக எங்ககிட்ட வந்து எவ்வளோ டேட் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒப்படைச்ச விஸ்வந்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மொதல் டெக்னீஷியனாக மேரிஸை கமிட் பண்ணோம். இப்போ வரையும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி. இன்னும் போகணும் ரொம்ப நன்றி. அண்ணன் முருகானந்தன் அண்ணன் சொன்னாங்க, ஆனால் நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் ஒரு காட்டிக்கவே இல்லை. பெரிய சீனியர் அவர், இயக்குனராகவும் நடிகராகவும். நான் ஒரு சின்ன பையன், என்ன சொன்னாலும் செஞ்சார். ஏன் அதை பண்ண சொல்கிறேன், பேப்பர் கொடுத்துட்டு உடனே வாங்கியிருப்பேன். ஏன்னா பேப்பரில் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒன்று, ஸ்பாட்டுக்கு ஒன்றே ஒன்று தோணும் இல்லையா. அதனால் அண்ணன்கிட்ட பேப்பர் கொடுப்பேன். பேப்பர் கொடுத்தோடனே மைண்டுக்கு ஒன்று வரும். அண்ணன் பேப்பர் வாங்கிட்டு மைக்லேயே சொல்லுவேன். அண்ணன் அதை பொறுத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்தாரு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் அண்ணனை சொல்லணும்னா நிறையா சொல்லணும், டைம் பத்தாது. அதெல்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசலாம். அண்ணனை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணால் டக்குன்னு அங்கே இருக்கிற வெதருக்கு சப்போர்ட் பண்ணல. சரி சீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு லென்த் சீன், ஒரு 7-8 பக்க பேப்பர் இருக்கிற ஒரு பேப்பர், டைலாக் பேப்பர். அது போய் கொடுத்தோடனே வாங்கி பார்த்துட்டு என்னடா நைட்டு வேறு சீன் சொன்னேன், இப்போ வேறு சீன் சொல்கிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. இருக்கிற அந்த குருசியல் டைமில் போயிட்டுருக்கு, வெதர் சப்போர்ட் பண்ணல, லைட் போயிட்டே இருக்குது, எடுத்து ஆகணும். ஒரு 7 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணாருன்றதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணி கொடுத்தாரு. அது அண்ணன் கூட மேலும் மேலும் தொடரணுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது அதுதான். ரொம்ப நன்றிங்க. அப்புறம் கேமராமேன் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கதையை நாங்கள் எழுதுறதுக்கு புளியார் சொல்லி போட்டதுலேருந்து என் கூடிய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். மற்ற விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் ஆடியோ லான்ச்லையும் ட்ரைலர்லையும் பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம கரண்ட்டில் நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சில பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறோம். அது ஆடியோ லான்ச்லையும் உங்ககிட்ட படத்தை போட்டு கட்டிட்டு தெளிவாக பேசலான்ட்டு விருப்பப்படுறேன். வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.